வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான டேஸ்டான ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். சரியான பதத்தில் வர்றதுக்கு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்ச மாவு இது. இப்படியும் நீங்கள் செய்யலாம், இல்லைனா கடையிலேயே அரிசி மாவு விற்குது, அதை வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவுன்னு எந்த மாவு வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாமே பச்சரிசி மாவு தான். அடுத்ததாக உளுந்து 50 கிராம். இதை வெறும் கடாயில் செவக்க வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கோம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் ஃபைன் பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கரைச்சி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஊத்துக்குழி வெண்ணெய் 50 கிராம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது காரல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது வெறும் கடாயை சூடு பண்ணி உளுந்தை இதில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு செவக்க வறுத்ததுக்கப்புறம் உளுந்தையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா சேர்த்து ஃபைன் பவுடராக அரைக்கணும். தேவைப்பட்டால் சலிச்சுக்கோங்க. இப்போது முறுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். வறுத்த உளுந்தும் பொட்டுக்கடலையும் ஃபைன் பவுடர் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் இதையும் சேர்த்து இப்போ நல்லா முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். தண்ணியை ஒரேடியாக நீங்கள் ஊற்றி மாவு பிசையக்கூடாது. அப்பப்போ லேசாக தெளித்து விட்டு தான் மாவு பிசையணும். தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. சாஃப்டாக கிராக் இல்லாமல் மாவு ஈவனாக இருக்கணும். அது வரைக்கும் பிசையுங்க. நம்ம இதில் தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கோம். மேலும் மாவு பிசைகிறதுக்கு வெண்ணெயோ இல்லைன்னா காஞ்ச எண்ணெயோ சேர்க்க வேண்டாம். அப்படி வெண்ணெயோ எண்ணெயோ அதிகமாகிடுச்சுன்னா கூட முறுக்கு ரொம்ப பொறன்னு இருக்கும், உடஞ்சிடும். இப்போது ஒரு முறுக்கு பிழிகிற குழாயில் சைட்லலாம் நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு முறுக்கு மாவு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. முறுக்கு சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் சுடணும். டைரெக்டாக எண்ணெயில் முறுக்கு பிழிய முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் பிழிஞ்சு அதை எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலேயும் முறுக்கு பிழியலாம். முறுக்கு எண்ணெயில் பிழியும் போது எண்ணெய் நல்லா காஞ்சு இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் முறுக்கு. எண்ணெய் சரியாக காயலைன்னா முறுக்கில் எண்ணெய் கோத்துக்கும். முறுக்கு ரெடியானதும் அந்த எண்ணெய் கொதிக்கிற சத்தம் அடங்கும். முறுக்கு ப்ரௌன் ஆகிருக்கும். அப்போ எடுத்துடலாம். அதே மாவில் ஸ்டார் அச்சில் இப்போ முறுக்கு செய்ய போகிறோம். எப்பயுமே முறுக்கு மாவை ரெடி பண்ணதும் மூடி வச்சுருங்க. மாவு காயக்கூடாது. பொட்டுக்கடலை வெண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது ரெண்டும் அதிகமாச்சுன்னா முறுக்கு உதிராக உடஞ்சி வரும். உளுந்தை வறுக்காமல் சேர்த்திங்கன்னா 2 நாளில் முறுக்கு நமுத்து போயிடும், வதன்னு ஆகிடும். எண்ணெய் காயாமல் முறுக்கு சுட்டாலும் நிறைய எண்ணெய் கோத்துக்கும். அதே மாதிரி நிறைய அளவு செய்யும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். 1/2 கிலோவுக்கு மேலே பிசைஞ்சு வச்சு சுட்டிங்கன்னா முறுக்கு கலர் மாறிடும். முறுக்கு ரொம்ப சிகப்பாயிரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முறுக்கு அச்சு எவ்வளோ மெல்லிஸாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு. மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் முறுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.